சூழ்நிலையில் நம்மளுடைய ஏவி டாக் அப்படின்ற நம்மளுடைய சேனல் மூலிமா நாங்கள் எல்லாமே ஒரு முயற்சி எடுத்தோம். வெறும் 100 ரூபா பட்ஜெட்டில் நம்மளால் எந்த அளவுக்கு எத்தனை உணவுப் பொருட்களை தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாவை வச்சுக்கிட்டு நானும் என்னுடைய நண்பன் தனுஷும் சேர்ந்து 16 ஐட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேங்கோ புட்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரி, அப்புறம் அந்த மாங்காய் பச்சடி வந்து டாப் நாச். மேகி ஓகே, தோசை வெரைட்டிஸ் எல்லாம் குட். ஒரு நிமிஷம்ங்க, இது வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லணும். அதை அப்படியே தனுஷ் மாதருக்கு வந்து டெடிகேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஒரு கிளாஸ் போடுவேன். அதாவது நாங்கள் வந்து ஸ்மோக் ஸ்டவ் வரைக்கும் சமைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா, இண்டக்ஷன் ஸ்டவ் மாறின உடனே தான் நான் ஸ்டிக் பண்ண எனக்கு தோசையே மறுபடியும் அங்க என்னமா வரலங்க. லிட்டரலா எங்க அம்மாவுக்கு நான் தான் தோசை ஊற்றி கொடுப்பேன் சில டைம்ஸ். ஆனா எனக்கு இந்த வாட்டி தோசையே வரல, என்னன்னு தெரியல. இந்த 16 ஐட்டமில் எனக்கு பிடிச்சது லஸ்ஸி. ஸோ எல்லாமே டாப் கிளாஸ். ஸோ எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது லஸ்ஸி தான். நல்லா ஃபோன்லேயே கிளாப் பண்ண தெரியும் எங்கள் வீட்டில். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து பார்க்கலாம். பாதி டிஷ் காலி, நான் அதை வந்து இமேஜ் போடுறேன் பாருங்க. அதுக்கு நீ அந்த இமேஜ் வச்சுட்டு எல்லாமே சொல்லி. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? நடு கூட ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? எங்க அக்கா அக்கா கேக்கல. நான் இப்போ நான் தான் சஞ்சய். ஓகே, இப்போ ஒவ்வொண்ணா வந்து நான் சொல்றேன். அப்படியா? இது வந்து பெப்பர் தோசை. அக்கா ரெண்டு பேரி. ஆமா, இவங்க ரெண்டு பேரி கேக்கல. தள்ளு இங்க தான் இருக்காங்களா? வாங்க அக்கா. ஆக்சுவலா வந்து கேமரா விமன் அவங்க பேர். ஓகேவா, நான் தூக்கு ப்ரோ கேமரா விமன் வாங்க வாங்க. சொல்லுங்க. கேமரா அது மட்டும் இல்லாம ஒன்னு சொல்லணும். நான் வந்து லாஸ்ட் சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 4 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஐடியா கொடுத்தது, அந்த மாதிரி பண்ணலாம்னு கொடுத்தது வந்து இவங்க தான். அந்த எல்லா இதுவும் இவங்க போகணும். லாஸ்ட் சீரிஸ் என்னதான் நான் உருவாக்குனதா இருந்தாலும் கடைசியில வந்து அந்த எபிசோட் 4 வந்து நான் திணறிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அட்லாண்டிஸ் வச்சு தான் எல்லாத்தையும் அட்லாண்டிஸ் குமரி கண்டம் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு தான் ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது நான் வந்து கதையாக நானே உருவாக்க ஆரம்பித்தேன். ஸோ எபிசோட் 3ல நான் தான் பண்ணேன். எபிசோட் 4ல வந்து ஆர்ட்டை பற்றி கொண்டு வந்தது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். லாஸ்ட் சீரிஸ் ஃபுட் ரிவ்யூ இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னங்க சாப்பிட்டீங்க? எல்லாமே சாப்பிட்டீங்க. தட்டு நல்லா இருந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னோட எடுத்துக்கலாம்ல. அக்கா உங்களுக்கு எது பிடிச்சது? அக்கா கேளு. உன்ன அக்கா சொல்லுங்க. கேமரா சொல்லுங்க. மை சிஸ்டர் எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க சொன்னல, அது இவங்க தான். போனே எந்ததுமே இருக்குவா. சொல்லு. போன் உங்களுக்கு எதுவும் இல்ல. சொல்லல. சொல்லுங்க. எதுக்கா அக்கா சொல்லு. அக்கா எது நல்லா பிடிச்சது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் எக் மட்டும் டேஸ்ட் பண்ணல. சோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. மத்த எல்லாமே நல்லா இருந்துச்சா? அப்ப எக் நான் டேஸ்ட் எதுவும் உனக்கு ரொம்ப பிடிச்சது? நான் எக் எனக்கு டேஸ்ட் அந்த பண்ணல. ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் தான். தண்ணியா? என்னடா இது எக்ல பெப்பர் மண் மாதிரி கொட்டிடா. பெப்பர்ல கொஞ்சோண்டு எக் போடுறேன். இல்ல எப்படி ஆஃப் ஆயில எடுக்க முடியாது, ஆம்லேட் அது முட்டையாவே தர முடியாது முதல்ல. ரைட், அப்படியே முட்டை பொடி மாசம் எடுக்க முடியாது. இல்லங்க, பெப்பர் முதல்ல கொட்டா. அங்க பா முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ் இல்ல ப்ரோ. காரங்க பணம் மட்டும் டேஸ்ட் பண்ணி. எப்பா இருங்கப்பா, ஃபுட் பிளாகர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? ஆமா, திருப்பி தனுஷ காட்டுங்க. ஃபுட் பிளாகர் இறக்குங்க முதல்ல. என் மூஞ்ச காட்டாதடா மாறா. ஓட வாட்டி. சோ ஃபுட் பிளாகர் வெயிட் பண்ணி
இருக்காரு. முட்டை தான். ஐயோ சொல்லிட்டே இருப்போம் கேவலமா சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒர்ஸ்ட் ரிவ்யூ போடணும் தனியா. உண்மையே சொல்லிடலாம். நான் அதுதான் எடுத்தது, ஒர்ஸ்ட் ரிவ்யூ நான் போடுவேன், அதை போடாம விட மாட்டேன். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல. உண்மையிலே அது நல்லா இல்ல இல்ல. அது எக் இதுவானதுனால நின்றா ஏன்டா ட்ரை ஆகுறது சின்ன இல்ல. அது செஞ்ச விதமே சரியில்லை. ஓ இத சொல்றீங்களா? நான் அத சொன்னேன். இல்ல அதெல்லாம் ஓகே. அவங்க செஞ்சது. சரி சரி உங்களால சரி, முடியாது. இப்ப நாங்க டேஸ்ட்ல இறங்குறோம். ஓகேவா? அது என்னன்னா எனக்கு ஒரு டவுட். மத்தவங்க ரிவ்யூ சொல்லும் போது தான் ஏன் வெளிச்சமா இருந்தா, நாங்க டேஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஏன் இது திம்மா இருக்குது. ப்ரோ ஓகே, முதல்ல வந்து நாங்க plain தோசை. plain தோசை. ஹெலிகாப்டர் தோசை. plain தோசை எப்படி இருக்குமா அப்படியே தான் இருக்கு. இது வந்து பார்த்தா பெப்பர் தோசை. நான் சாப்பிடவே இல்லை. அது கேமரா பார்த்து சொல்லணும் bro. எனக்கு ஆனா படுத்துட்டு வந்த இவங்க கேட்பாங்க மேல இருக்கு. நானுமே நம்ம 4 பேர் மட்டும் தனியா இப்ப பாருங்க அங்க பொடி தோசை பிடிச்சிட்டு இருக்கோம். பொடி தோசை. சார் எல்லா ஃபேமிலியும் அங்கங்க படுத்துட்டா பிரச்சனை இல்ல. அப்ப எங்க வீட்டுல நாங்க எங்க ஊரு அங்க பக்கத்துல எக் தோசை. இங்க மட்டும் வீடு இல்லையா? அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? இதான் வீடு. ஆமா ப்ரோ, தண்ணி எப்படி சொல்லவே இல்லை. அப்படிதாங்க அதுவா தண்ணி இது பேரு பேரு தனித்தனியா இருக்குது அவ்வளவுதான். தண்ணி வித்தியாசம். டேஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்புறமா. இல்ல ப்ரோ அது பேர் வாட்டர் பாட்டில். அதெல்லாம் போயிட்டு உள்ள இருக்கிறது பேர் தான் தண்ணி. நெக்ஸ்ட் மேகி விஜய் இப்படி கலாஸ்தான் ஐயோ. நான் சாப்பிடவே இல்லை. பார்த்தல மரா நான் கையில எடுத்துக்கலாம் வீட்ல. வாய் அடிச்சு போயிட்டீங்களா? வாய அடைச்சு வச்சுங்க. வாய் அடைச்சு ஓகே. வாய் அடைச்சு வச்சுங்க. அடைச்சு வச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீட்லயே செஞ்ச மேகி. இப்படி மேகி வீட்டுல செய்ய மாட்டாங்களா? ரிவ்யூ கொடுக்க உட்கார்ந்து நிக்கறாங்களா? அவங்கள பேட்டியே எடுக்கலன்றாங்க. இங்க 14 டிஷ் இருக்கு. இந்த டிஷ்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு? நானே கேப்பேன் என்னடா போடாம வச்சிருக்கீங்க ரெண்டு பேரை சொல்லணுமா? பேர்லாம் இல்ல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஏய் இவ்வளவு கிட்டியாடா இருப்ப. என்னோட பேரன் செஞ்சதில் 16 டிஷ்ஷும் நல்லா இருக்குது. அதுவும் அந்த 100 ரூபாயில் வந்து இவ்வளோ ஐட்டமும் செஞ்சுருக்கான்னா ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. வேறு எதுவும் சொல்கிறது கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ தெரியலையே. சொல்லு சொல்லு. ப்ரோ சஞ்சய் ப்ரோ என்னது? எல்லாம் ஏ ராபி இருக்குடா. அவன் தான தனுஷ் தான மம்மி. எனக்கு ரொம்ப சோ ஸ்பெஷல் உன் பேர்லயே ஒரு சேனல் வச்சிருக்கான் சஞ்சய், தெரியுமா உனக்கு? அப்படியே இது உன் பேர்ல 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பாத்துக்கோ. ஒரு வீடியோ தான் போடுங்க, அதுல 70 சப்ஸ்கிரைபர்ஸ். ராதிய மொத்தராமங்க போய் பாரு. துரத்தி சஞ்சய் போறா. அந்த ஸ்கூல்ல உன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் வர. யாரு உன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல? ஏய் ஆமா ஆமா நீ புடிச்சு சப்ஸ்கிரைப் அதுதான் அது. அங்கிளுக்கு தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நன்றி கூறும் வகையில் அங்கிள் தான் புடிச்சு சப்ஸ்கிரைப். நான் வேணா காட்டுறேன் பாருங்க வா. ஏன் மாதிரி வா காட்டுறேன். அங்க சாப்பிட்டு இருக்கறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அக்கா நல்லா மேங்கோ பச்சடி. தனுஷ் சூப்பர் டா. இது மாங்கால பண்ணது, இது மேங்கோல பண்ணது. இல்ல சொன்னியா காடி மாம்பழம் தனுஷ் பண்ணத சொல்லுங்கடா. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்ட மாங்காய் பச்சடி வந்து பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி அண்ணன் சமைச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் பிளாகர் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணாங்க. ஏய் ஒரு வீடியோ 70 சப்ஸ்கிரைபர்ஸ். அங்கிள் அது எப்படி ஞாபகம் இருக்கு அங்கிள்? தெரியாது. நடிக்காதீங்க. அங்கிள் நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அரேபியன் பிக்கிள்ங்க. அங்கிள் அந்த கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரா சால்ட் வாட்டர். எங்களுக்கு சேலம் பரப்புரை வினிகர் ஆட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வினிகர் நாங்க ஆட் எனக்கு தெரியவே இல்லடா. தெரியவே இல்லடா. சஞ்சய் கேம் கேமா. அவன கேம் தான் மோஸ்ட். நான் முன்னாடி அதான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல 70 வீடியோ போட்டிருந்தேன். ஐயோ ஒம்பாது டேய் ஏன்டா பேர் எல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சிருக்க? பாட்டு வேற பேரு. எடுத்துனாங்கடா. பெப்பர் சால்ட் தெரியலடா. பெப்பர் சால்ட் தெரியலடா சுத்தமா. அதுவும் பாரு என் டாடியோட பேரோட ஊருக்குள்ள உங்க டாடி பேர் பழக போகுது. பேரை மாத்திடலனா பேரை Ultimate மாத்திட்டேன். ங்க இது. பேர்ல
பேர் மாத்திரம் ஜிமெயிலே மாறிடும் பரவாயில்லையா? நான் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 2 வாரத்துக்குள்ள நீயே கிளியர் பண்ணி தரலன்னா மெயில கை வச்சு. அப்புறம் காலி பண்ணுங்கடா. வெளிய குடிச்சு அது சொல்லுங்கடா ஃபர்ஸ்ட். ஏய் வயசுல சொல்லுங்கடா. கால் வைக்கிறா. தண்ணி லசி ஏய் அப்பா கூட தனுஷ் அவங்க சாப்பிடல. இல்ல அவங்க சாப்பிடல. என்னதுடா அது? லசி நீ சாப்பிடு வாயில வை. முட்டை மாங்காய் இருக்கு. இன்னொரு பாக்க எங்கடா? அது கனியா? அது என்ன சொன்ன? அது பேர் என்ன சொன்ன? அரேபியன் உப்பு ஊறணும்ல அதெல்லாம். உப்பு அதிகம். இதுல உப்பு அதிகம். ஓவர் உப்பு. பா லசி அல்டிமேட். லெமன் ஜூஸ் சால்டா சுகரா தெரியல டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். யாரு எவனா? நம்ம இதுவே நம்ம வயிறு இதுவா நம்ம என்ன ரிவெஞ்ச் சால்ட் போட்டது. என்ன சால்ட் இது வந்து லெமன் சால்ட் ஜூஸ் இது. இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் மில்க் வந்து உப்பு அதிகமாயிடுச்சு. நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா லெமன் சுகர். வீட்ல யார் உப்பு போட்டது? கண்ணாடி அப்படியே படுத்து நான் அப்பவே சொன்னேன் அங்க இருந்து கத்துனேன் செம்மையா போடுங்க. இதெல்லாம் நான் கூட போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போடணும். அது லெமன்ல வந்து உப்பு கம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸ் பட்டர் மில்க் இதுவாடா? இல்ல இது வந்து லெமன் சால்ட் ரொம்ப செம்மையா இருக்கு. அதுதான் உப்பா இருக்குன்னாங்க. ஐ மீன் அரேபியன் பிக்கிள் டேஸ்ட். என்னடா வேணும் முந்திரடா வேணும். இந்த கப்பு நல்லா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஸ்வீட். என்னடா வாங்குனீங்களா? இல்லம்மா இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் மில்க் இது. அண்ணனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் பர்ஃபெக்ட். நம்ம அப்புறமா குடிச்சுக்கலாம். பட்டர் மில்க் காக்க தங்கச்சி கேக்குறாங்க. பட்டர் மில்க் அப்பா ஐயோ இங்க ஒரு டிஷ் கட் பண்ணி நான் பண்ண டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண உருப்படியான டிஷ்னு சொல்ல முடியாது, உருப்படி இல்லாத டிஷ்னு சொல்ல முடியாது. இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போய் இது பொடி மாசா பெப்பரா போட்டு இது முட்டையா இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிடுறீங்களா? உப்பு வச்சு உப்புதான் இருக்கு அதுல. யாரோ பெப்பர் மண்ணு மாதிரி அள்ளி போட்டிருக்காங்க. ரீராவே மண்ணே போட்டனா தெரியல எனக்கு சத்தியமா நல்லா இல்ல. பா அம்மாவே குடிக்க சொல்றாங்க. ஸ்மோக் சாப்பிட சம்சனா அதே மாதிரி தோசை வந்து எப்பவுமே நான் நல்லா ஊத்துவேன். பட் இருந்தாலும் வந்து நான் ஸ்டிக் எனக்கு வரல. நல்லா ஊத்துவான் பாத்துக்கோங்க. லெமன் ஸ்வீட் அக்கா லைட் எப்படி திரும்பி அக்கா அக்கா பண்ணாதடா. அக்கா இங்க பாரு பாத்துக்கோங்க. எதுடா? சஞ்சய் சொன்னானே அவங்க தான். ஏய் அஷ்டமாங்க. லசி அதை வச்சிருக்கானே அவன். அது லெமன் ஜூஸ். நீ கையில வச்சுக்கறதா பெலசி. ஏய் சந்தே குச்சானா? லெமன் ஜூஸ் இது சால்ட்டா சுகரா? அது சுகர் சால்ட் தான் வேணும். சஞ்சய் ப்ரோ டேஸ்ட் தான் ப்ரோ பண்ண சொன்னாங்க. காலி பண்ண சொல்லாங்க ப்ரோ. காலி பண்ணு. வால் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். இன்னைக்கு தான் 16 டிஷ் சாப்பிட்டுக்கலாம்டா நம்ம வீட்ல. எஸ். இவன் அங்க வந்தா எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. குடிக்கவே சாப்பிட்டாதான் வெளியவே போற அப்படின்னாங்க. எங்க அப்பா கத்தல ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எங்க அம்மா முன்னாடி கம்ப்ளைண்ட் நீ அவங்க வீட்ல பண்ணாங்க. சாப்பிடுறதுல நான் சொல்லாம ஒரு டியூஸ் எனக்கு கூப்பிடுவாங்க. நாங்க என்ன நம்ப மாட்டான். நான் தான் சும்மா கூப்பிடுறேன் எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீ அப்ப ஆல்ரெடி அந்த பேரை சொல்லி ஏமாத்திருக்க. என்ன பேர் ஆமா அதுவும் செஞ்சாலும் செஞ்சிருப்போம். அது நான் கேம்ல அதான் போட்டுருக்கேன். தெரியும்டா அவனை பத்தி அனைத்தும் அறிவேன் நான். இதுல அக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டவ் பத்த வச்சாங்க. ரொம்ப ஆரம்பிச்சது காத்துல பத்த வைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. அக்கா நான் ஒண்ணுமே பண்ணல. எது அடுப்பா? ஓனர் ஸ்பீட் ஆஃப் ஓனர் சோசன் ஓனர் சிஓ சேனலுக்கு ஓனர்லாம் இருக்காங்க. ஃபவுண்டர் நான் வயசு ஆகல. ஃபவுண்டர் நான் சிஓ அது வேற எடுத்தாங்க. இந்த வீடியோஸை என் சேனல்ல போட்டு விடுறீங்க. உன் சேனல் பேர் என்ன? என் சேனல் தெரியாதா? வேண்டா டெக் குட்டி அந்த மாதிரி நீ இப்பதானமா சொன்னா. வில்லேஜ் குக்கிங் நாங்க திடீர்னு மதியானம் கூட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க வில்லேஜ் குக்கிங் ஃபுட்டோட மினியா அப்படின்னாங்க. மாரா குட்டி வில்லேஜ் குக்கிங் ஃபுட். குட்டி வீடியோ. ரொம்ப தேங்க் யூ. கொடுங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டாலும் நல்லா கிளாப் பண்ணுங்க. அம்மாக்கு வீட்டில் போடணும். கேளுங்க வந்ததுக்கு. ஐயோ நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். என் பையன் படிக்கிற பாட்டுக்கெல்லாம் நீங்க வேற இவ்வளோ எல்லாம் பத்தல. ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆளுங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
அவங்க அவன் தான் விளையாட்டுத்தனமா செஞ்சுக்கிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. என்ன வச்சு முடிக்க போறியா? உங்களை வச்சு நான் முடிக்க போகுது. எனக்கு ஒரு டவுட், ஆன்ட்டி மூஞ்சி எங்க ஆயிலா இல்ல, ஆனா இங்க ஃபுல்லா ஆயிலா தெரியுது. ஆமா தெரியுதா? நல்லா இருக்க நல்லா ரெடி. நீங்க உங்க ரிவ்யூ டைரக்டர் எபிசோட் 4 சொல்லுங்க. என்னத்த சாப்பிடுங்க? விட்டு சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, இது பேர் தான். என்னென்ன நல்லா இருந்துச்சு? ஆம் கமிங். அரேபியன் பிக்கிள்ங்களா? அரேபியன் பிக்கிள் 2 இருக்கு. இருக்கிறது என்னத்தையும் வாயில போட்டுப்போம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் கோஆபரேட் பண்ணி வந்ததுக்கு.